ஆசிரியர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். நாளை மறுநாள் தலைநகர் சென்னையில் நடைபெற இருக்கின்ற உரிமை மீட்பு உண்ணாவிரத போராட்டத்திற்கான ஏற்பாடுகளை கூட்டமைப்பினுடைய தலைவர் பார்த்திபன் சார் அவங்களோட குழுவினர் சிறப்பாக செஞ்சிட்டு இருக்காங்க. கடந்த ஒரு 4 நாட்களாக அங்கே சென்னையிலே தங்கி அதுக்கான முன்னேற்பாடுகள் எல்லாம் தீவிரமாக போயிட்டுருக்குது. இப்போ இந்த நேரத்தில், இந்த காலகட்டத்தில் நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு மறுநாள் நடைபெற இருக்கின்ற அந்த போராட்டத்தில் கலந்துக்கிறது தான் முழுமையான கடமை. அதை ஒன்று செஞ்சால் போதும். ஏற்பாடுகள் எல்லாம் அவங்க ரொம்ப தீவிரமாக முன்னேற்பாடுகள்லாம் செஞ்சிட்டு இருக்கிற இந்த சூழலில் நம்ம கோரிக்கை வலுப்பெறணும். அரசிடம் பேச்சுவார்த்தை பண்ணும்போது நாங்கள் இவ்வளோ பெரிய ஒரு கூட்டத்தை நாங்கள் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் போய் சேரணும். ஊடக வெளிச்சங்கள் நம்ம மேலே படணும். அப்படின்னா நம்ம அந்த இடத்துல ஒரு திரளான கூட்டத்தை நம்ம காட்டணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம எல்லாருமே கண்டிப்பாக கலந்துக்கணும். முடிஞ்ச குடும்ப உறுப்பினர்கள் யாராவது ஒருவர் நண்பர்களோட அப்படி கலந்துக்கிறது முயற்சி பண்ணணும். இப்போது இதில் எல்லாரும் சொல்கிற 2 காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நிதி சுமைன்னு சொல்கிறாங்க, பொருளாதார நெருக்கடி போனால் செலவாகுங்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். சேலம் மாவட்டத்திலிருந்து ரயில் வழியாக பயணம் பண்ணணும் அப்படின்னா 300 ரூபாய் செலவாகுது போக வர. எக்ஸ்ட்ரா செலவுங்கிறது வேறு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேருந்து வழியானா இன்னும் ஒரு 100-200 ரூபாய் கூடுதலாக வரும். அது மற்ற மாநிலங்கள் முழுக்க இருக்கின்ற மற்ற மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் கூடுதலாகுமே தவிர பெரிய பிரச்சனை ஒன்றும் கிடையாது. இப்போ இன்னொரு காரணம் எல்லாருமே சொல்கிறது, எங்களுக்கு ஒரு நாள் வேலை கிடும் அல்லது ஏதாவது ஒரு நாள் எப்படி ஒதுக்குறது, இந்த மாதிரியான காரணங்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க. நம்ம ஊரில் ஒரு பண்டிகை, ஒரு திருவிழா அல்லது உற்றார் உறவினர்களுடைய சுப நிகழ்ச்சி, ஏதாவது ஒரு வீடுகளில் ஒரு விழா அப்படின்னா நம்ம ஒரு நாள் ஒதுக்குறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி நினச்சிட்டு வாங்க. நமக்கான பிரச்சனை நம்ம தான் போராடியாகணும். இப்போ சுப நிகழ்வுன்னா கூட வேறு யாராவது ஒருத்தர் பண்ணிக்குவாங்க. இது நமக்கான ஒரு போராட்டங்கும் போது நம்ம தான் நிச்சயமாக பங்கேற்க வேண்டியது நம்மளுடைய கடமை அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதை சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பார்த்திபன் சார் கூட மன வருத்தம் படலாம். ஏன்னா இது அவரோட தனிப்பட்ட விஷயம். 2 நாட்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, அவர் தொடர் பயணங்கள் மற்றும் சரியான ஓய்வு இல்லை, சரியான உணவு எடுத்துக்கல, இப்படியே தொடர்ச்சியாக பயணம்னு ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால பார்த்திங்கன்னா அவருக்கு செஸ்ட் பெயின் வந்திருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா சுருள் படம் மருத்துவமனையில் சேர்ந்துட்டு இசிஜி பார்த்த பிறகு, அதுக்கான சிகிச்சையெல்லாம் மேற்கொண்ட பிறகு இப்போ தொடர்ச்சியாக மருந்து எடுத்துக்கிட்டு இப்போ அதோடு தங்கி தான் இப்போ இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காரு. இதெல்லாம் எவ்வளோ பெரிய வேதனையான விஷயம்னு நினச்சி பாருங்க. ஒரு தாய்க்குருவி மாதிரி மனுஷன் நம்மளுக்காக எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்காரு, எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருக்காரு. நம்ம வெறுமனே ஒரு நாள் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டு நம்மளுடைய பங்களிப்பை தருவதற்கு யோசித்தோம்னா எப்படி போய் நம்ம வேலைக்கு போகிறது அப்படிங்கிறத நீங்களே கொஞ்சம் யோசிக்கணும். இதுக்கு மேலே இது ரொம்ப விவரமாக ரொம்ப டீட்டெயிலாக நம்ம சொன்னோம்னா உங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். அதனால் நான் ரொம்ப இதை நீட்டி முழங்கணும் அப்படின்னு விருப்பப்படலை. தயவு செஞ்சு எல்லாரும் கலந்துக்குங்க அப்படிங்கிறத என்னுடைய வேண்டுகோள். எங்கள் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சேலத்தில் 20+ டீச்சர்ஸ் பேர் கொடுத்துருக்காங்க. அதுவே நான் ஒரு 60-70 பேருக்கு மேலே கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருந்தேன். இன்னைக்கு ஒரு நாள் இருக்குது, நாளைக்கு ஒரு நாள் இருக்குது. இந்த 2 நாட்களுக்குள்ளே அதுக்கான ஏற்பாடுகள் கண்டிப்பாக வரும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லோரும் பேர் கொடுப்பீங்க அப்படின்னு நான் ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கேன். மற்றபடி உங்களுடைய மனசாட்சிக்கே நான் விட்டுடுறேன். நிச்சயமாக கலந்துக்குவீங்கன்னு நம்புகிறேன். நன்றி.